ஹாய் கைஸ், நான் தான் சாஸ் மட்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு எப்போ வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுக்கு இல்லை, இன்னைக்கு நம்ம ரீல்ஸ் சோதனைகள் பார்க்க போகிறோம். நம்ம நந்து மேடம் அப்புறம் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க எப்போவுமே இந்த ஐட்டம் சாங் தான் எடுத்து பண்ணுறாங்க. அது ஏனே தெரில, அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் பிடிச்சிருக்கு. சரி, அது ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோமா? 1000 மெசேஜ்களை திட்டி வரும். உங்களை பார்த்து தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றாங்களே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம நந்து மேடம் வந்து ஏதோ ரொமான்டிக் மூல இருக்காங்க போல. என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேட்டாங்களா? சூரியனை தேவையெல்லாம் வித்துடலாமா, ராத்திரியை மட்டும் இங்க வச்சுக்கலாமா? ராத்திரியை மட்டும் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவாங்க? சிவராத்திரி தூக்கம் ஏது? எனக்கு புரியல. உங்களுக்கு எதனா புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிற விஷயம். உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? நெக்ஸ்ட், திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா? திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா? இதுலையா? எப்படி? அதுக்கு கூப்பிடலாம். நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா? ஏன் நல்லா ரொம்ப கோவக்காரங்க. என்கிட்ட போய் நீ ஆச்சு நானாச்சு பார்த்துக்கலாம் சொல்றீங்க. ஒரே அடி தான், ஒரு அடி கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கைப்புள்ள பரம்பரை. பார்த்துக்கோங்க. என்னங்க சொல்றீங்க? ஏற்கடை இடுப்புல வச்சுக்கிறீங்களா? நான் ஏற்கடை பார்த்ததே இல்லைங்க. கொஞ்சம் காட்டுங்க. காணமே. பூக்காடு உதட்ட வச்சுக்கிறீங்களா? ரோஜா பூ மல்லிப்பூ எல்லாம் இருக்குமா? இதை கூட நான் பொறுத்துப்பேங்க. அடுத்து ஒரு லைன் சொன்னாங்க பாருங்க. மாங்காடு பாரு ஏன் மனசு வருமா? How is possible? நம்ம ஒழுங்கா இருந்தா கூட இவங்க நம்ம ஒழுங்கா இருக்க விட மாட்டாங்க போலியா? சை. I know. What? Yeah? I know. I am your best friend. Okay. 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 மக்களே, இதுக்கு நான் எதுவும் சொல்ற விரும்பல. சரிங்களா? நீங்களே பாத்துக்கங்க. மத்ததெல்லாம் சொல்ல மாட்டியா? சொல்லிதான் பாரு. நீதான் தைரியமான அழைச்ச. சொல்லி பாரு. என்ன சும்மான்னா சும்மாதான். நெக்ஸ்ட், இந்த புள்ள வேற லெவல்ல ஏதோ சொல்றாங்க. கேட்டாங்களா? எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேணும். சரி, எங்கேயும் போல, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். என்ன பண்ண போற? சில சமயம் விளையாட்டாய் ஒரு ஆடைக்குள்ளே நான் வேணும். விளையாட்ட ஆடைக்குள்ளே நீ வேணுமா? அதுக்கு கூப்பிடலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உன்னதாமா தேட்டிருந்தேன். என்ன கட்டிக்கோ. ஐயா, இது வேலையாவது. நெக்ஸ்ட், இதமா சாப்பாடை பத்தி பேசிருக்கிறேன். 3 வேளை சோறு போடு போதும். இது உதட்டு முத்தம் வைக்கிட்டாவா? நான் ரெடி. நான் தான் எடுத்து விட்டேன். யாராவது போடாம போச்சு பொறாம லைட்டா. நெக்ஸ்ட் நம்ம ரித்து மேம் சொல்றாங்க. கேட்டாங்க. சந்திரனை பிடிக்கல, சூரியனை பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடிக்குதே எதனால? என்ன மட்டும் முடியுதா? தான் என்னையே கேட்டா நானா சொல்றது? நீங்களே சொல்லுங்க. சண்டை பிடிக்கல, பத்தி படம் பிடிக்கல, முத்தமைக்க பிடிக்குதே எதனால? முத்த வைக்க பிடிக்குது எதனாலும் கேறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வயசு கோளாறு. வேற ஒன்றும் இல்லை. என்ஜாய். ஒரு கேள்வி மங்களகரமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போ. ஆத்தாடி ஆடு மேய்க்க
ராசா வந்தாரா இது ஆடு மேய்க்க ராசா வந்தனா? ஏமா நான் உன்னை பக்கத்தமா வந்தேன். எங்காடு தின்ன எச்சி புல்ல மேய வந்தாரா எச்ச புள்ள மேய வந்தாராமா? ஐயா வேலைக்காவது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கண்ணாடிய போடு சொல்றேன். கண்ணாடி போட்டு தான் சொல்லுவீங்களா? கண்ணாடிலாம் இல்லை, இருந்தாலும் அப்படியே சொல்லுங்களேன். சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. மாடு மேய்க்குது 10 போறதுக்குதா? உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என் தலைவன் அவரோட லவ்வரை பார்த்து ஃபீல் பண்ணி ஏதோ சாங் பாடுறாரு, அது கேட்டாங்க. மனசெல்லாம் கோலம் நீ போட்ட பூக்கோலம் மழை தண்ணி பட்டாலும் அழியாதம்மா. வேற இன்னொரு முறை சொல்லுங்க. மழை தண்ணி பட்டாலும் அழியாதம்மா. மழை தண்ணி பட்டாலும் அழியாதா? அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அப்படின்னா ஏன் கோலம் போட்ட நீ? நான் போறேன் முன்னாலே நீ வாடி பின்னாலே நாய்க்கர் தோட்டத்துக்கு. இது நாய்க்கு தோட்டத்துக்கா? அங்க குடும்பம் என்ன பண்ண போறீங்க சாரு? என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். வயசான காலத்துல ரொமான்ஸை பாத்தீங்களா? வாழு நம்மளாம் எதுக்கு தான் கிடக்குறமே தெரிய மாட்டேங்குது. பொறாம லைட்டா 90 கிட்ஸ்ல அதெல்லாம் பார்த்தாங்கன்னு வைங்க, போயிடுவாங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சரி கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.